நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபீச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாம மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதேபோல ரெகுலரா ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கு சின்ன வேண்டுகோள் தான். எதுவும் நம்மளோட வியூஸ், நம்மளோட அனாலிசிஸ்லாம் எப்படி இருக்கு? நம்மளோட டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? நம்ம குடுக்கறது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க நெறைய நண்பர்களுக்கு சொன்னீங்கன்னா தான், நம்ம வீடியோவும் நெறைய நண்பர்கள் பார்ப்பாங்க. ஸோ நமக்கு வியூஸும் வரும். ஸோ ரொம்ப சிரமப்பட்டு நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ கிட்டத்தட்ட 2, 3 ஹவர்ஸ் நமக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுறதுக்கு டைம் எடுக்கு. ஸோ எனக்கு தெரியும் நல்லா நம்ம வியூஸ் வந்து அதில அனலிசிஸ் வந்து ரொம்ப ஒர்க் ஆகுதுங்கிறது எனக்கும் தெரியும். என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கும் தெரியும். பட் என்னன்னா, ஸோ நீங்க 4 பேத்துக்கு இத ஷேர் பண்ணாலோ, அல்லது வியூஸ் எடுத்து சொன்னீங்கனாலோ தான் அது அவங்களுக்கு தெரியும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் என்னோட அனலைசிஸ் எப்படி இருக்கு. என்னால என்னோட ஓன் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ போடுறனால நான் யாருக்கும் வந்து டெலகிராம்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ பெய்ட் சேனலோ எதுவுமே பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னோட வியூஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். மத்தவங்கள மாரி வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற மாரியோ, அல்லது இத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கால்ஸ் குடுத்து நான் ஏர்ன் பண்ற மாரியோ எந்த ஒரு விஷயமும் பண்ணல. நான் என்னோட அனலைசிஸ் ஷேர் பண்றேன். பட் ஷேர் பண்றது வந்து வீடியோ போடுறது வந்து எனக்கு 2, 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தாண்டி, நீங்க இந்த வீடியோவ எனக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நீங்க எடுத்துக்கங்கங்கிறது தான் என்னோட சின்ன ரெக்வெஸ்ட். வேற எதுவும் கிடையாது. ஸோ நம்ம வந்து பெய்ட் சேனலோ, பெய்டு கால்ஸோ நம்ம எதுவும் குடுக்குறதும் கிடையாது. ஸோ எனக்கு நான் வீடியோ போட்டு தான் ஆகணுன்ற கட்டாயமும் இல்ல. நான் வந்து போடுறதே நண்பர்களுக்காக தான். சரிங்களா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அதனால தான் போடுறேன். பட் ஆனா நெறைய வீடியோகளுக்கு வியூஸ் போற மாரி நமக்கு எதுவும் போறதில்லங்கிறனால, நான் போடுற வீடியோக்கும் எனக்கு ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ என்னோட வியூஸ் அண்ட் அனாலிசிஸ் கரெக்ட்டா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஒர்க் ஆகுதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க நெறைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க நம்மளோட அனாலிசிஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத. ஸோ அப்பதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணும்ன எண்ணம் எனக்கு வரும். 2, 3 ஹவர்ஸ் டைம வந்து ஃபேமிலிய விட்டு ஸ்பெண்ட் பண்றோம் அப்டின்னா, ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ தேங்க் யூ. ரெகுலரா ஃபாலோ பண்ண அனைத்து நண்பர்களுக்கும். ஸோ லாஸ்ட் நான் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோ. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நல்ல ஒரு லெவல்ஸ் குடுத்துருந்தேன். ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட்டும் நடந்திருந்தது. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டீட்டெயில்ட் அனலைஸ் வீடியோவுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம். மந்த்லிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பிரைஸ் ஆக்ஷன் வந்து டபுள் டாப் ஃபார்மேஷன்ல இருக்கு அப்டின்ட்டு. ஸோ டபுள் டாப் ஃபார்மேஷன்ல கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல வந்து ஹேங்கிங் மேன் அப்படிங்கிற வேவ் ஸ்ட்ரக்சரையும் சொல்லி சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அம் மார்க்கெட்ல மந்த்லி டைம் ஃப்ரேம்ல டபுள் டாப் ஃபார்மேஷனோட வித் ஹேங்கிங் மேன் கேண்டில் குடுத்த பிறகு, ஸோ அந்த கேண்டில் ஃபார்மேஷன் பிரேக் பண்ண பிறகு, ஸோ அந்த மந்த்தே நல்ல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் கேன்ல தான் இருக்கு. பட் இந்த மந்த் எப்படி ஃபார்மேஷன் நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மந்த்லி வியூவ பொறுத்தவரைக்கும், இட்ஸ் டபுள் டாப் ஃபார்மேஷன் வித் ஹேங்கிங் மேன் அப்படிங்கிறது என்னோட வியூவா இருக்கு. ஸோ இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் அகைன் மந்த்லில க்ளோஸ் வச்சால் மட்டும் தான் நம்ம வந்து வியூஸ மாத்த முடியும். அதாவது டெக்னிக்கலா சார்ட்டோட வியூஸ சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதர்வைஸ் அதுவரைக்கும் என்னோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டாப் ஃபார்மேஷன் வித் ஹேங்கிங் மேன் ஒரு நல்ல ஒரு செல்லிங் சிக்னலா தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ நான் பார்க்கிறேங்கிறத விட டெக்னிக்கலா அனாலிசிஸா எனக்கு ஷோ பண்ணுது. ஸோ அந்த கேண்டில் ஃபார்மேஷன் முடிஞ்ச உடனே அந்த மந்த்லி கேன் நல்ல ஒரு செல்லிங்காவும் இருந்தது. ஸோ பார்ப்போம். மந்த்லிக்கோட அடுத்த வியூஸ் என்ன? என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறது. ஸோ இன்னொன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் ஒரு லாங் வியூல குடுத்துருக்கு. ஒரு நல்ல ஒரு பை ட்ரெண்ட்ல குடுத்துருக்குன்னா, என்ன நடக்க சான்சஸ் இருக்குன்றது தெரியல. பட் அடுத்தடுத்த வீக்லி டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும், டே டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேட் பண்றதையும் அனலைஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். பட் டபுள் டாப் ஃபார்மேஷன் தான் கன்ஃபர்மேஷன் அப்டின்னா, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் பாலிடிக்ஸ் ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஹோல்டிங் வச்சிருக்கவங்களுக்கு சொல்றேன். நமக்கு கிடையாது. நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கலாம். ஆப்ஷன்ஸ் பையர்ஸ், ஆப்ஷன் பை பண்றவங்களுக்கு. ஸோ டபுள் டாப் ஃபார்மேஷன் ஹேங்கிங் மேன்க்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா நான் எதிர்பார்க்குறது இந்த ஜோன் தான். 22,300 இருக்கு. பட் இந்த லெவலுக்கு வருமா வராதாங்கிறது வீக்லியும், டெய்லியும் அனலைஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஜோனா எங்க வரலான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எதிர்பார்ப்பு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து அ 14,000-15,000 இந்த ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கிறேன். அதாவது டெக்னிக்கலா நான் வந்து இப்ப ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்றேன். நான் வியூஸ வந்து ஷேர் பண்றது வந்து கரண்ட்ல மார்க்கெட்டோட கேண்டில் வேவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான். அத மறந்துடாதீங்க. ஸோ இப்ப சொன்னீங்க, இங்க இருந்துச்சு ரன்னிங் மேன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வரும்னு சொன்னீங்க. வரலைன்னுலாம் கேட்காதீங்க. வரணுன்றதா
ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, வீக்லியும், டெய்லியும் எப்படி வியூஸ குடுக்குது? வியூஸ் மீன்ஸ் அதாவது பிரைஸ் ஆக்ஷன் எப்படி குடுக்குது? அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல குடுத்த ஹேங்கிங் மேன்க்கு இங்க வருமா? வராதா? அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்க டபுள் டாப் குடுத்துருச்சு. உடனே ஹேங்கிங் மேன் வந்துருச்சு. கண்டிப்பா வந்து இந்த தடவ பிரேக் பண்ணிடும். கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துரும். நாட் பாசிபிள். 15,000க்கு வந்துரும் அப்படிங்கிறது நாட் பாசிபிள். என்னன்னா, இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் ஹேங்கிங் மேனா இருக்கு அப்படிங்கிறது ஒரு வியூவா நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல வீக்லி எப்படி இருக்கு? டெய்லி எப்படி இருக்கு? இன்ட்ரா டைம் எப்படி இருக்குங்கிறத நம்ம எல்லாத்தையும் கோர்வையா கோர்த்து, அதாவது இங்க என்ன நடக்க சான்சஸ் இருக்கு, பாசிபிலிட்டீஸ் இருக்குங்கிறத நம்ம வியூஸா பார்க்குறோம். நம்ம அனாலிசிஸா பார்க்குறோமே தவிர, கம்பல்சரி இது நடக்கணுங்கிறது அவசியம் இல்லைங்கிறத மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு இந்த வீக்கே அல்லது இந்த மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு புல் கேன்ல அப்ப மேல க்ளோஸ் வச்சுனா வியூஸ் சேஞ்ச் ஆயிடுங்கிறத மறந்துறாதீங்க. இருக்க கரண்ட் கேண்டில் ஃபார்மேஷன வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்திருக்கு இந்த ஹைல. ஸோ பிரேக் அவுட் ஆன உடனே போகணும்னா, போகாம மறுபடியும் புல் பேக் ஆயிட்டு, அதன் பிறகு நல்ல ஒரு பை. ஸோ அது மாதிரி தான் நெறைய வியூஸ பொறுத்தவரைக்கும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. கண்டிப்பா அப்படியே புல் மூவ் கண்டிப்பா அப்படியே உடனே தொடர்ந்து போயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பாசிபிலிட்டீஸ் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகலாம். மறுபடியும் மேல போகலாம். அடுத்தடுத்த கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து டெசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. ஸோ அத பேஸ் பண்ணி பார்க்குறப்போ கரண்ட்ல இப்ப என்னவா இருக்குன்னா, டபுள் டாப் ஃபார்மேஷன் வித் ஹேங்கிங் மேன். அந்த ஹேங்கிங் மேன்க்கு பிறகு நல்ல ஒரு சாலிட் பியரிஷ் கேண்டில். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்குறப்போ, மந்த்லி வியூ காட்டுறது என்னவா இருக்குன்னா, இந்த இடத்துக்கு வரணுங்கிறது. இத பிரேக் பண்றப்போ நெக்ஸ்ட் 15,000க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத ஷோ பண்ணுது. ஸோ இது லாங் வியூ. இதற்கு நடுவுல வியூ சேஞ்ச் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஃபார்மேஷன், பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ஆகுதுங்கிறத வச்சு தான் முடிவெடுக்க முடியும். அப்படின்னு மறந்துறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீக்லி. வீக்லிய பொறுத்தவரைக்கும் நமக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். வீக்லில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து கிராக் ஆயிருக்கு அப்படின்னு. அதாவது நாட் மேஜர் ட்ரெண்ட் கிடையாது. மைனர் ட்ரெண்ட். மைனர் ட்ரெண்ட் தான் கிராக் ஆயிருக்கு. மேஜர் ட்ரெண்ட் எனக்கு கிராக் ஆகல. ஸோ மேஜர் ட்ரெண்ட் கிராக் ஆனா இன்னும் கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச். அது பெரிய ட்ரெண்ட் கிடையாது. ஸோ ஸ்மால் ட்ரெண்ட். ஸோ பெரிய ட்ரெண்டோட பிரைஸ் ஆக்ஷன் இது. அம் பெரிய ட்ரெண்ட் அதாவது ஒரு மேஜர் ட்ரெண்ட் அப்டின்னா இந்த லோ. இந்த லோ தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? வீக்லிய பொறுத்தவரைக்கும். நான் ஏற்கனவே நெறைய சொல்லியிருந்தேன், அனலைஸ் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன். இதுக்கெல்லாம் வரைஞ்சிருந்தீங்கன்னா தெரியும். என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்ல எப்படி பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு, எப்படி கிராக் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்களா? ஸோ இப்படி நடந்தது மறுபடியும் ட்ரெண்ட் வந்து கிராக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது என்னோட வியூவா இருக்கு. கிராக் ஆயிட்டு அகைன் மார்க்கெட் எங்க போயிருக்குன்னா, இந்த சப்போர்ட்க்கு தான் சாரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு தான் போயிருக்கு. ரீடெஸ்ட்டா தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத திரும்பவும் சொல்றேன். டெக்னிக்கலா நான் சொல்றேன். பட் நாட் இமேஜின். என்னுடைய அ கற்பனைய நான் சொல்லல. டெக்னிக்கலா வீக்லில பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேனே தவிர, அ நான் எதுவும் இமேஜின் பண்ணி நான் சொல்லல. சரிங்களா? ஸோ இப்போ வீக்லிய பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா, அ கிராக் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ கிராக் ஆயிட்டு மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் ரீடெஸ்ட் தான் பண்ணியிருக்கிறதா. அதாவது இந்த ஜோனுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுதான் விஷயம். இன்னும் சொல்லப்போனா வந்து பிக் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆகல. அதாவது வீக்லிலயே வந்து மேஜர் ட்ரெண்ட் செல் ஆகல. மேஜர் ட்ரெண்டோட ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன். இந்த ஜோன பிரேக் ஆகாத வரைக்கும் மேஜர் ட்ரெண்ட் வந்து பைல தான் இருக்கு. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ம ஸ்மால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. பட் பெரிய ட்ரெண்ட் வந்து இன்னும் கிராக் ஆகல அப்படிங்கிறது தான். ஸோ இந்த லோவ ஃபோக்கஸ் பண்ணணும். வீக்லில எப்ப வந்து மார்க்கெட் இந்த லோவ பிரேக் பண்ணுதோ, அப்போ வந்து பாசிபிலிட்டீஸ் ஆஃப் மேஜர் ட்ரெண்ட் டவுன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது என் எதிர்பார்ப்பு. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ம் டபுள் டாப்பா இருக்கு. ஹேங்கிங் மேனாவும் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பிரைஸ் ஆக்ஷன் வீக்லிலயும் கிராக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிட்டு முக்கியமான ஜோன்ல இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னும் சொல்லப்போனா இது ஒரு பெண்டன்ட்ன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. ஸோ பெண்டன்ட் பிரேக் ஆன பிறகு பெண்டன்ட் வந்து பிரேக் ஆன பிறகு, இந்த இடத்துக்கு போக முடியாம ட்ரெண்ட கிராக் பண்ணிடுச்சு. அதாவது ட்ரெண்ட வந்து ரைட் ட்ரெண்டுக்கு ஃபேவரா போகாம, டவுன் ட்ரெண்ட் கிராக் பண்ணிடுச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட் கிராக் பண்ணியிருந்தாலும், ப்ரீவியஸ் லோ இந்த ட்ரெண்டோட ப்ரீவியஸ் ட்ரெண்டோட லோ இன்னும் பிரேக் பண்ணல அப்படிங்கிறத தான் சொல்றேன். ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் ட்ரெண்டோட ஜோன பிரேக் பண்ணுச்சுன்னா, இன்னமும் நல்ல ஒரு ஃபாலிங்க்கு தான் பாசிபிலிட்டீஸ் அதிகமா நான் பார்க்குறேன். பட் இன்னும் அது பிரேக் ஆகல. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்ப உள்ள கரண்ட் வியூ ஸ்ட்ரக்சர் பிரகாரம் பார்க்குறப்போ, நமக்கு இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கப்படுது. 1. இன்னொன்னு இந்த ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட கிராக் பண்ணிட்டு பாசிபிலிட்டீஸ் ஆஃப்
ரீட்ரேஸ்மென்ட்டா தான் எனக்கு டெக்னிக்கலா சார்ட் ஷோ பண்ணுது. சரிங்களா? ஸோ இதான் வீக்லியோட வியூ. ஸோ மந்த்லில நம்ம பார்த்துட்டோம். ஸோ வீக்லியும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீக்லில நம்ம வந்து ட்ரெண்ட கிராக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மென்ட்ல தான் போயிருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். டெக்னிக்கலா பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட்ட வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து டே டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்கு? டே டைம் ஃப்ரேமோட வியூஸ் எப்படி இருக்கு? பிரைஸ் ஆக்ஷன்ஸ், வேவ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஆ பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம வந்து இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோனா இருக்கு. ஓகே. ம் யா இடம். ஓகே. ஸோ இந்த இடம் வந்து நம்ம இம்பார்ட்டன்டான ஜோனா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கோம். எனக்கு ஏதாவது ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம என்னென்ன ஜோன் சொல்லியிருந்தோங்கிறது. இப்போ இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு? அத நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரீவியஸ் ட்ரெண்ட கிராக் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் கேப் அப் ஆயி தான் கிராக் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கேப் அப் ஆயி கிராக் ஆயிருக்கிறனால, இந்த கிராக்க வந்து நான் வந்து என்ன பண்றேன், ட்ரெண்ட் சேஞ்சா நான் பார்க்கல. ஸோ அ ஃபேக் பிரேக் அவுட்டா கூட இருக்கலாம்ன்ற மாரி தான் நான் பார்க்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்ப வந்து நான் வந்து ஒரிஜினலா இந்த பிரேக் அவுட் வந்து சக்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு மேல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரெகுலரா ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் தான். பட் இட்ஸ் நாட் ரன்னிங் பிரேக் அவுட். இது வந்து கேப் அப் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் அதுவும் பியரிஷ் கேண்டிலா இருக்கு. அப்படின்னால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இத வந்து இந்த ஹைக்கு மேல தான் நான் இந்த டெக்னிக்கலா இந்த பிரேக் அவுட்ட வந்து சக்சஸா பார்க்குறேன். ஓகே. ஸோ பார்த்தது. இப்ப அகைன் எப்படி இருக்கு பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான் இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இந்த பிரேக் அவுட் நான் எதிர்பார்க்கல. அதாவது எதிர்பார்க்கலன்னா, ம் ஃபேவரா இல்ல ட்ரெண்டுக்கு சாதகமா அப்படிங்கிறது. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருந்தால். ஓகே. அது இன்னும் நடக்கல. ஸோ இப்போ ட்ரெண்ட் வந்து இந்த கிராக்க வந்து இல்லங்கிறனால பை ட்ரெண்டுக்கு போகாதுன்னு நான் தெளிவாவே சொல்லிட்டேன். ஸோ இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சிருந்தா தான் பைக்கு பாசிபிலிட்டீஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ அகைன் மார்க்கெட் டே டைம் ஃப்ரேம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, பிரைஸ் ஆக்ஷன் கிராக். அகைன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் நடந்தது. அப்படிங்கிறத நான் வந்து டெக்னிக்கலா செக் பண்ணுறப்போ தெரியுது. ஸோ அது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்ல பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு கிராக் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஷோ பண்ணுது டெக்னிக்கலா. ஸோ இப்போ என்ன நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா, டே டைம வச்சு பார்க்குறப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் டவுன் தான். பட் இந்த பிரேக் டவுன் வந்து ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும் நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த ஃபெயில்டு வந்து சிங்கிள் கேண்டில் ஃபெயில்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நோ. சிங்கிள் கேண்டில் ஃபெயில்டு இப்ப நடக்கல. ஸோ 2 கேண்டில் ஃபெயில் ஆகலாம். நாளைக்கு கொஞ்சம் லோ வந்துட்டு டோஜியோ ஹேமரா குடுக்கலாம் மேபி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேற என்ன நடக்கலாம்? மேபி 3 கேண்டில் ஃபெயிலியரும் வரலாம். மறுபடியும் வந்து ஃபுல் கேண்டிலா. ஸோ இன்னும் பாசிபிலிட்டீஸ் வந்து பிரேக் டவுன் நடந்திருந்தாலும், அம் 2 கேண்டில் ஃபெயிலியரோ அல்ல 3 கேண்டில் ஃபெயிலியரோ குடுக்கலாம். அப்படிங்கிற வியூவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்த உடனே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் வந்து ஃபெயில்டுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கலாம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் எப்பயுமே. இப்ப பார்த்தீங்கன்னா, கிளியரா சொல்லப்போனா இந்த லோ வந்து நல்ல ஒரு பிரேக் டவுன் தான் நடந்தது. பட் ஃபெயில்ட் ஆயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு ரிவர்ஸ். ஸோ அது மாதிரி இங்க பிரைஸ் ரிஜெக்ஷன் கிராக் தான் நடந்திருக்கு. பட் இன்னமும் அதுக்கு சாதகமா போகுதா இல்லையான்னு இன்ட்ரா டைமிங் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து ஃபெயில்ட் ஆக போகுதா அப்படின்னு அனலைஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்து பிரேக் டவுன் நடந்திருக்கு. இப்போ இந்த பிரேக் டவுன் வந்து ஒருவேளை சக்சஸ் ஃபெயில்டு இல்ல அப்படின்னா, எங்க போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ஜோனா நான் எதிர்பார்க்கிறது கிட்டத்தட்ட 3 அகைன் 24,400 ஓகே. 24,400 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குங்கிறத நமக்கு டெக்னிக்கலா சார்ட் ஷோ பண்ணுது. பட் இப்போ உள்ள அனாலிசிஸ் பிரகாரம் நமக்கு ஃபிபனாசிய செக் பண்ணோம்னா, எங்க வருதுன்னு பார்த்துருவோம். டென்ஷன பேஸ் பண்ணி பார்க்குறப்போ, ரீகெயின் பார்த்தீங்கன்னா, ஃபிபனாசி பிரகாரம் இங்க ஃபெயில்ட் ஆச்சுன்னா, வேற மாரி நடக்கலாம். இப்ப இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, ரீஅகைன் ஃபெயில்டுனா அது என்னன்னு நம்ம சொல்றோம் அடுத்தது. டெக்னிக்கலா எக்ஸ்டென்ஷன் எப்படி காமிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கேப் ஃபில்லிங்கா காமிக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயில் ஆகாம இருந்தா, ஃபர்ஸ்ட் லெவல் இட்ஸ் 2027 எப்பயுமே 25,100 டூ 150ன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட. கேப்ப ஃபில் பண்ணலாங்கிற மாரி ஷோ பண்ணுது. அதன் பிறகு இந்த பிரைஸ் ஆக்ஷனோட புல் கேண்டிலோட லோ. இந்த லோவையும் பிரேக் பண்ணிட்டா, நெக்ஸ்ட் வந்து 24,100 வரைக்கும் வரலான்றத ஷோ பண்ணுது. டெக்னிக்கலா இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட் ஆகல. சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கேப் ஃபில்லிங் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷனோட கிரீன் கேண்டிலோட லோ 24,830 ஆகும்.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா 24,090 இருக்கு. சரிங்களா? இது வந்து ஃபெயில்ட் ஆகாம இருந்தால், டெக்னிக்கலா ஃபிப்னாசியோட ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் டூல் வந்து ஷோ பண்ணுது. சரிங்களா? ஸோ பார்ப்போம். இது ஃபெயில்ட் ஆகாம இருந்தா 3 லெவல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து 24,000 சாரி 25,150 ஒரு கேப் ஃபில்லிங் ஆகும் எதிர்பார்க்கலாம். அதையும் தொடர்ந்து கன்டின்யூ ஆச்சுன்னா 24,800 பார்க்கலாம். அதன் பிறகு கன்டின்யூ ஆச்சுன்னா இந்த ஜோன ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ணுங்க. சார்ட்டோட டெக்னிக்கல்ல உள்ளது 24,400 அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 24,090 சரிங்களா? இது வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆகாம இருந்தால், ஓகே. இந்த வியூஸ ஷோ பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்ப ஃபெயில்ட் ஆச்சுன்னா எங்க போகலாம்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மார்க்கெட் ஃபெயில்ட் ஆச்சுன்னா 26,000 ரீடெஸ்ட் பண்ணலாம். பாசிபிலிட்டீஸ் வந்து அகைன் 26,000 ரீடெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து ட்ரெண்ட் லைன நம்ம செக் பண்ணிருவோம். இந்த ஐயும், இந்த ஐயும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அகைன் மார்க்கெட் வந்து கிராக் ஆயிருக்கு. அதனால நீங்க இந்த ட்ரெண்ட் லைன கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒருவேளை மார்க்கெட் ஃபெயில்ட் ஆனால் எது வரைக்கும் போகலாம்? ஒண்ணு பார்த்தீங்கன்னா, 26,000 வரைக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்படிங்கிறத ஷோ பண்ணுது இந்த லைனும். அதையும் தாண்டுனா 26,050 அவ்வளோதான். ஸோ இந்த லெவல்ல இருக்கு. ஸோ இத தாண்டி பிரேக் அவுட் நடந்தா நம்ம என்னங்கிறத அடுத்ததா நம்ம பார்ப்போம். அடுத்ததா என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ட்ரெண்ட் கிராக் ஆயிட்டு ஸ்ட்ராங்கா தான் கிராக் ஆயிருக்கு. க்ளோஸும் வச்சிருக்கு. பட் இந்த இடமும் வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோனுங்கிறனால நம்ம பெருசா ஹோல்டிங் வைக்கல. ஹோல்டிங் வச்சிருக்கோம். பட் ஒரு பேஸ் குவான்டிட்டில நம்ம ஹோல்டிங் வச்சிருக்கோம். சரிங்களா? பாசிபிலிட்டி ஆஃப் ரிவர்ஸ் இருக்குங்கிறனால. ம். அதேபோல இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஜோனா இருக்கிறதுனால நம்ம கம்மியா வச்சிருக்கோம். ஸோ ஒருவேளை இங்கிருந்து ஃபெயில்டு பாசிபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா, அகைன் மார்க்கெட் 26,000 டூ 26,050 வரைக்கும் போகலாம்ங்கிற மாரி ஷோ பண்ணுது. ஃபெயில்டு ஆனா. ஸோ ஃபெயில்டு எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணும்போது தெரியும். ஸோ இப்போ நமக்கு டீட்டெயில்டு அனலிசிஸ் வீடியோல மந்த்லி டபுள் டாப் வித் ஹேங்கிங் மேனா இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. வீக்லி 2 கிராக் பண்ணியிருக்கு. கிராக் பண்ணிட்டு அகைன் அந்த கிராக் பாயிண்டோட ஜோனுக்கு போயிருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அதேபோல டே டைம் ஃப்ரேம்லயும் ட்ரெண்ட் வந்து பைக் பிரேக் அவுட் ஆகியிருந்தாலும், அந்த கேனலுக்கு மேல இன்னும் க்ளோஸ் வைக்கல. அதனால பைக்கான பாசிட்டிவ்ஸ் வியூ நம்ம இல்லன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த கேனல்ல ரன்னிங் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வீடியோ போடும்போதே நம்ம சொல்லிட்டோம். இந்த கேனலுக்கு மேல க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்ம பை சைட்ல இல்ல அப்படிங்கிறத நான் தெளிவா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அத நீங்க பார்த்துருக்கலாம். அதேபோல இந்த இடத்துலயும் நான் ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருக்கும்போதும் சொல்லியிருந்தேன். கிளியரா இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெயின் ஆனா, இந்த லெவல ரீச் பண்ணணும்னு நான் தெளிவா நான் சொல்லியிருந்தேன். என்ன புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ கண்டிப்பா ப்ரீவியஸ் வீடியோவ, ஷார்ட்ஸ் வீடியோலாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம லெவல்ஸ்லாம் எப்படி பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அ நெக்ஸ்ட்டு இன்ட்ராடேவோட வியூ. அ வியூல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கு? இப்போ இந்த டே டைமோட பிரேக் டவுனுக்கு கன்டின்யூ ஆகுற மாரியான லெவல்ஸ் என்னென்ன இருக்கு? ஃபெயில்டு ஆனா என்ன நடக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்டுனா இங்க போகுங்கிறத பார்த்தாச்சு. டே டைம் ஃப்ரேமோட பிரேக் டவுன் ரெஸ்டன் ஆகுது. பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா தான் இருக்க போகுது அப்படின்னா, இது வரைக்கும் வரலாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கேப் 1 நெக்ஸ்ட்டு 24,831 இன்னொன்னு வந்து 24,401 ஸோ இப்போ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல நம்ம அந்த வியூஸ எப்படி நம்ம வந்து பார்க்க போலாம்? பிரேக் ஆனது வந்து எப்படியெல்லாம் நமக்கு இருக்க சான்சஸ் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இது போஸ்ட் மார்க்கெட்ல இருக்கு. அதாவது நம்ம போஸ்ட் மார்க்கெட் எங்க ரன் ஆகுது பார்க்கறதுக்காக வச்சிருக்கேன். ஒண்ணு. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அம் பிரைஸ் ஆக்ஷனோட இன்ட்ரா டைம் ஃப்ரேம் வியூஸ வச்சு பார்க்குறப்போ, நெக்ஸ்ட்டு இந்த லெவல்ல நம்ம ஜோனா பார்க்குறது வந்து, இன்னமும் ட்ரெண்ட் வந்து ஒரு பேட்டர்ன்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்க மாரி எனக்கு ஷோ பண்ணுது. ஸோ பார்ப்போம். அம் முக்கியமான ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன். அந்த ஜோன் வந்து இப்ப மறுபடியும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம்னு நெனைக்கிறேன். 1 ஹவர்ல முக்கியமான ஜோன் வந்து இந்த ஜோன் இருக்கு அப்படின்ட்டு. சாரி. இன்ட்ரா டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த ஜோன் வந்து முக்கியமான ஜோனா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்ப டே டைம் ஃப்ரேம் ஜோன கிளியர் பண்ணிடலாம். கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேமோட இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ஜோன் இங்க இருக்கு. 1. இந்த ஜோனுக்கு தான் மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் வச்சிருக்கான். பட் இன்னமும் நம்ம கிளியரா பார்க்கணும்னா, இந்த ஜோனுக்கு கீழ மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்தா மட்டும் தான், நம்ம வந்து டே டைம் ஃப்ரேம வந்து சக்ஸஸா நம்ம பார்க்க முடியும். இந்த பிரேக் டவுன் ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அ நெக்ஸ்ட் வந்து இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ்க்கு வந்தால் இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இன்ட்ராடே வியூவ பொறுத்தவரைக்கும் நம்ம கிளியரா செக் பண்ணணும்னா, பிரேக் டவுன் ஆனதுக்கு டே டைம் ஃப்ரேமோட பிரேக் டவுன் நடந்ததுக்கு எங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் ரீஅகைன் மார்க்கெட் உடனே வந்து டவுனுக்கு போக சான்சஸ் இல்ல. மேபி பிரைஸ் ஆக்ஷன் ரீஅகைன் புல் பேக் ஆகணும். புல் பேக் ஆயிட்டு
பிரேக் ஆனாலும், இங்க ஒரு ஜோன் இருக்கு. அகைன் வெயிட் பண்ணிட்டு, அதன் பிறகு ஒரு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆனா தான், நம்ம வந்து டே டைம் ஃப்ரேம சக்சஸா பார்க்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனிவே நான் என்ன சொல்றேன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து புல் பேக் ஆனாலும் இந்த ஜோன் இந்த டோஜி தெரியுது இல்லைங்களா? இந்த டோஜிக்கு மேல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் தடுமாறுச்சுன்னா, அகைன் ஃபால் ஆகலாம். ஃபால் ஆனாலும் இந்த ஜோன் உங்களுக்கு உடனே அடுத்த ஒரு டவுன் மூவ் நெறைய பெரிய லெவல்ல இருக்க சான்சஸ் இல்லங்கிறத கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் எதிர்பார்க்கலாம். அந்த அப் மூவ் வந்து இந்த டோஜி வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அந்த அப் மூவ் இதுக்கு மேல போயிட்டு ஃபெயில்ட் ஆச்சு அப்டின்னா, அகைன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம். அதுவும் இந்த ஜோன் வரைக்கும் தான். பெருசா எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப பெரிய மூவ் வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். இந்த லோ வந்துட்டு மறுபடியும் புல் பேக் ஆகலாம். ஸோ இந்த புல் பேக் ஆயிட்டு மறுபடியும் பிரேக் ஆனா மட்டும் தான் லாங் வியூக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். இது நடந்தா மட்டும் தான் நம்ம வந்து டே டைம் ஃப்ரேம் பாசிட்டிவ்ஸ் ஆஃப் நல்ல ஒரு பிரேக் டவுன் பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து பிரேக் ஆனதுக்கு ஒரு சக்சஸ் ஆன ஒரு ரேஞ்ச நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த பிரேக் டவுன் நடந்தது ஒருவேளை ஃபெயில்ட் ஆகலாம்னா என்ன பண்ணலாம்? எப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னா, இப்ப நம்ம பார்த்துட்டோம். அ இந்த ஹை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ட்டு. இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்துட்டு, பிரேக் ஆனா பாசிட்டிவ்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் லைனும், அதன் பிறகு ஜோனுக்கும் போகலாம். சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்ஷன் தான். மறுபடியும் இத வந்து பையா எதிர்பார்க்காதீங்க. நடக்கிறது கரெக்ஷனா தான் பார்க்க முடியும். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ராடே வியூ இப்ப இருக்க கரண்ட் பிரைஸ் ஆக்ஷன் வேவ் ஸ்ட்ரக்சர வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் மண்டே அ என்ன நடக்குதுங்கிறத வச்சு, மண்டே முடிஞ்சதுக்கப்புறம் டெக்னிக்கலா கேண்டில் ஃபார்மேஷன் எப்படி இருக்குங்கிறத வச்சு, அத அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் வீடியோ போடுவேன். அப்ப வியூஸ் சேஞ்ச் ஆயிருந்தா, அத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி நீங்க மாறிக்கணுங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ உள்ள கரண்ட் வேவ் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் இந்த ஐக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு. பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ பாசிட்டிவ்ஸ் வந்து 25,900க்கு நியரஸ்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் 26,000 டூ 26,050. ஓகே. ஸோ இப்படி நடந்ததுன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பாசிட்டிவ்ஸ் வந்து டே டைம் ஃப்ரேம ஃபெயில்டா நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதுவும் ஃபெயில்டானா நம்ம இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டே டைம் ஃப்ரேம்ல. ஸோ ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உடனே நடக்காது. ஸோ இந்த இடத்துல எதுவா இருந்தாலும் பெருசா நீங்க டெசிஷன் எடுத்துறாதீங்க. அகைன் இந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன்ஸ் கொஞ்சம் ஒரு 2, 3 நாள் ஒரு சாப்பி மூவ்மெண்ட்டையோ அல்லது ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்டையும் குடுக்கறதுக்கு தான் வாய்ப்புகள் நெறையா இருக்கு. பெருசா மூவ்மெண்ட் எதிர்பார்த்துறாதீங்க அப்படிங்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து மேபி நடந்தா, இந்த ஜோன்ல இருந்து இந்த இடத்துல இருந்து மேபி இந்த ஜோன்க்குள்ள மார்க்கெட் ஒரு 2, 3 டேஸ் ட்ரேட் ஆகலாம். அதாவது கிளியரா பிரைஸஸ் நான் சொல்லணும்னா, ம் கிளியரா சொல்லணும்னா, இன்ட்ராடேவ பொறுத்தவரைக்கும் அ கிட்டத்தட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கிறது இந்த ஜோன் 25,450ன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல 430 இந்த ஜோன். ஓகே. இந்த ஜோன்ல இருந்து அ பாசிட்டிவ்ஸ் வந்து மேல ஒரு வேள பை போச்சுன்னா, மேபி இந்த ஹை கூட வச்சுக்கலாம். 25,000 ஒரு 700. ஓகே. மேபி இந்த ஜோன்ல இருந்து இந்த ஜோன்க்குள்ள அ இங்க போயிட்டு ஃபெயில்ட் ஆயிட்டு இங்கேயும், இங்க வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டு இங்கேயும். பாசிட்டிவ்ஸ் வந்து ஒரு 2, 3 டேஸ் நடக்கலாம்ன்ற மாரி ஒரு வியூல இருக்கு. அகைன் ஒரு வேள வந்து டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்ட் ஆகல. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குன்னா, நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாரி இந்த ஜோனுக்கு கீழ 25,400க்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் டவுன் நடந்தா மட்டும், நம்ம வந்து டே டைம் ஃப்ரேம வந்து என்ன பண்ணலாம், இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன வந்து சக்ஸஸா நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்படி நடந்துட்டா மட்டும். இப்படி நடந்துட்டா இந்த ஜோன வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. ஸோ ஒருவேள அப்படி இல்லாம, இந்த லெவல பிரேக் பண்ண முடியாம, ஒரு வேள மார்க்கெட் இங்க போயிட்டு, மறுபடியும் இங்க வரலாம். மறுபடியும் இங்க போயிட்டு, கொஞ்சம் லைட்டா பிரேக் பண்ணி இப்படி நடக்க சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இது நடந்த பிறகு பிரேக் அவுட் டே டைம் ஃப்ரேம்ல ஃபெயில்ட் அப்படிங்கிற சிக்னல் குடுத்தா, இட் வில் கோ அப் டூ 26,000 டூ 20,050 ஓகேங்களா? இந்த லெவலுக்கு போகலாம். இந்த இடத்துக்கு போன பிறகு நம்ம நடக்குங்கிறத பார்த்து, அதன் பிறகு நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபுல் டீட்டெயில்ட் அனாலிசிஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ஜோன்ல பெருசா ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா, ஸ்டெடியா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இங்க நான் சொல்ற அத்தன விஷயமும் உங்களோட அனாலிசிஸ சேர்த்துட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ், மணி மேனேஜர ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு என்ன டிக்டோவா அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு என்ன பண்ணணுங்கிறது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்தோனே எனக்கு தெரிஞ்சிரும். சரிங்களா? நான் வந்து சேஃபா எக்ஸிட் பண்றது அல்லது ஆட் பண்றது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அதுக்கான டெக்னிக்கலா நாலேட்ஜ் எனக்கு இருக்கு. ஸோ எனக்கு பெருமைப்படுத்தி சொல்லிக்கிறதா சொல்லல. ஸோ நான் இப்ப வீடியோ முடிஞ்ச பிறகு தான் நான் அப்டேட் பண்றேன். ஸோ மறுபடியும்
வீடியோ போடுற வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வியூ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, அங்க என்ன நடந்திருக்கு, அது எதுவும் தெரியாது. அதனால தான் நான் சொல்றேன். ஸோ டெக்னிக்கலா நீங்க உங்களோட அனலைசிஸும் சேர்த்துக்கிட்டு ட்ரெட் பண்ணா தான் எப்பயுமே நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்னால என்னோட வியூஸ் என்ன சொல்றேன், அங்க என்ன வியூஸ் சேஞ்ச் ஆகுது, ரன்னிங் ஆயிட்டு இருக்கும்போது, ஸோ மண்டே ஓப்பன் ஆகலாம். அங்க எப்படியெல்லாம் நம்ம வந்து ஜிக்ஸாக் மூவ் குடுக்குது, அங்க எப்படிலாம் நம்ம அத ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அத நான் ஃபாலோ பண்ணி போயிடுவேன். ஸோ இருந்தாலும் நீங்க என்ன வீடியோ ஃபாலோ பண்றீங்க. இந்த லெவல்லலாம் என்னென்ன பண்றது, இங்க போச்சு வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி இல்லாம என்ன நடந்திருக்குன்னா, இங்க போயிட்டு மறுபடியும் பிரைசேஷன் குடுத்துட்டு இதுவரைக்கும் வராம, இங்கிருந்தே மறுபடியும் பிரேக் நடந்துட்டு, மறுபடியும் கன்டினியூவா வந்து டே டைம் ஃப்ரேமோட ஃபெயில்டு ஸ்ட்ரக்சருக்கு போகலாம். அப்படி கூட நடந்துரலாம். ஸோ அதனால வியூஸ் என்ன நம்ம சொன்னாலும், நீங்க உங்களோட ஓன் அனலைசிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவ ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் இந்த வியூஸ் இன்கிரீஸ் ஆகறதுக்கு நண்பர்கள் தயவு செஞ்சு நான் நண்பர்களுக்கு போய் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட அனலைசிஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நண்பர்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. அவங்களுக்கு நம்ம வீடியோவ பத்தி சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.